ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்இபியில் என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போய் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எம்இபி சூப்பர்வைசர், டெக்னீஷியன் மற்றும் ஃபெசிலிட்டி இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கிரியேட் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ். இது கண்டிப்பாக இன்டர்வியூல நீங்க ஈஸியாக சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தொடர்ந்து, அதாவது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் டெக்னிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலா என்னுடைய அவர் சொசைட்டி சேனல் போனீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா இந்த எம்இபில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 4 பார்ட் போட்டிருக்கேன் வீடியோஸ். அதுல பாத்தீங்கன்னா 5வது பார்ட் இது. ஏற்கனவே அந்த 4 பார்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஹெச்விசி ரிலேட்டடா எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதுல அப்புறம் WTP, STP, RO, பிளான்ட், OWC இதை பத்தி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அதில் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், டிஜி செட்ஸ் முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல என்னென்ன இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்ச் கியர்னா என்ன, சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எல்லாம் எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, அப்புறம் ஹவு சர்க்யூட் பிரேக்கர் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்டிவேட்டிங் மெக்கானிசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எம்சிபி, ஓகேங்களா? அப்புறம் எம்சிபியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எம்சிபி யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன், அப்புறம் ட்ரிப்பிங் கரண்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் எம்சிபி டைப்ஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்டபிள் ட்ரிப் செட்டிங் ஆஃப் ஏ சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்சிபி அண்ட் எம்சிசிபி, ஓகேங்களா? அப்புறம் இஎல்சிபிக்கும் ஆர்சிசிபிக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் ஆர்சிடிக்கும் ஆர்சிபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத எம்சிபி பத்தி ரிலேட்டடான எல்லா கொஸ்டினும் இதுல கவர் ஆயிட்டோம். பிளஸ் பாத்தீங்கன்னா எம்சிபி, அதாவது எம்பிசிபின்னு சொல்லுவோம், மோட்டார் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ல பாத்தீங்கன்னா பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் எம்ஏன்னு இருக்கு சர்க்யூட் பிரேக்கர், அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கல் ஃபால்ட், அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு இருக்கு பவர் சிஸ்டத்துல, அது என்னன்றது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறது வாட் யூ மீன் பை சுவிட்ச் கியர். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் கியர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The equipment used for switching, controlling and protecting the electrical circuits and equipment is known as switch gear. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல சுவிட்சிங் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சுவிட்ச் கியர். ஓகேங்களா? சுவிட்ச் கியர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா காமனா நம்ம அதுக்கான வெச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்ச் கியர். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஏ சர்க்யூட் பிரேக்கர். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் எலக்ட்ரோமெக்கானிக்கல் டிவைஸ் டிசைன் டு க்ளோஸ் ஆர் ஓபன் கான்டாக்ட்ஸ் இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்டர் நார்மல் ஆர் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். Hence, it protects the electrical system from abnormal conditions such as overload, short circuit and earthfall conditions. So, circuit breaker ன்றது ஒரு எலக்ட்ரோமெக்கானிக்கல் டிவைஸ். இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்துல எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸை க்ளோஸ் பண்றதுக்கும் ஓப்பன் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷனா இருந்தாலும், அதாவது நார்மல் கண்டிஷனா இருந்தாலும் சரி, அப்நார்மல் கண்டிஷனா இருந்தாலும் சரி, இது அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அப்நார்மல் கண்டிஷன் சொல்லும் போது இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இட் ப்ரொடெக்ட்ஸ் தி எலக்ட்ரிக் சிஸ்டம் ஃப்ரம் அப்நார்மல் கண்டிஷன். என்னென்ன அப்நார்மல் கண்டிஷன்? ஓவர்லோட் ஆனாலும் சரி, ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் சரி, எர்த் ஃபால்ட் ஆனாலும் சரி, இது ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா how circuit breakers are classified into different types. சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிளாசிபிகேஷன் இருக்குங்க. அத ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல். ஓகேங்களா? வோல்டேஜ் லெவல பேஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கர் பிரிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர், மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர், அப்புறம் ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். ரெண்டாவது அந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸை எங்க இன்ஸ்டால் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. அதாவது இன்டோர்ல இன்ஸ்டால் பண்ற சர்க்யூட் பிரேக்கரை இன்டோர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டோர்ல இன்ஸ்டால் பண்ண போற சர்க்யூட் பிரேக்கர் அவுட்டோர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் ஆக்டிவேட்டிங் மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்க்யூட் பிரேக்கரை பிரிக்கலாம். அதுவும் ஒரு கிளாசிபிகேஷன். அதாவது ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, நுமேட்டிக் ஆப்ரேட்டர் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, அப்புறம் ஹைட்ராலிக் ஆப்ரேட்டர் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு. இது வகையாகவும் நம்ம சர்க்யூட் பிரேக்கரை கிளாசிஃபை பண்ணலாம். நாலாவது பாத்தீங்கன்னா முக்கியமா பேஸ்ட் ஆன் ஆர்க் இன்டரப்டிங் மீடியம். ஓகேங்களா? சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது கான்டாக்ட்ஸ் ஒரு ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்ப அங்க ஒரு மீடியம் யூஸ் பண்ணுவாங்க அதை குஞ்ச் பண்றதுக்கு. அது பாத்தீங்கன்னா வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரா பிரிப்பாங்க. அப்புறம் SF6 சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, அப்புறம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, அப்புறம் ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு. ஓகேங்களா?
அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி சர்க்யூட் பிரேக்கர் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல். வோல்டேஜ் லெவலை பேஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கர் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த வோல்டேஜ் லெவல் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுல வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 kV இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் பாத்தீங்கன்னா 1 to 72 kV இருக்கிறதெல்லாம் வந்து மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லும் போது மோர் தென் 72 kV இருக்கிறதெல்லாம் வந்து ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் யூஸ் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் ரேட்டிங். ஓகேங்களா, என்ன மாதிரியான லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம அப்படின்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 வோல்ட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் எல்லா இடத்துலயுமே இதை யூஸ் பண்றாங்க. அது என்னென்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, அது எம்சிபின்னு சொல்லுவோம். அப்புறம் எம்சிசிபின்னு சொல்லுவோம், மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர், அது ஒரு டைப். அப்புறம் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் இஎல்சிபின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்சிசிபின்னு சொல்லுவோம், இல்ல ஆர்சிபின்னு சொல்லுவோம், ரெசிடுவல் கரண்ட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் எல்லாமே அதுல சொல்லுவோம். அதுல ஆர்சிபிஓன்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா, ஓவர்ஆல் ப்ரொடெக்ஷனோட யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிசிபின்னு ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் எம்சிபி அண்ட் எம்சிசிபி. ஸோ வோல்டேஜ் பத்தி சொல்லிட்டோம், எவ்வளவு கரண்ட் வரைக்கும் கெப்பாசிட்டி வந்து அது யூஸ் பண்ணலாம். எம்சிபி வந்து எவ்வளவு லோடு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 amps வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுதான் அவைலபிள். ஓகேங்களா, எம்சிபி. அதே மாதிரி எம்சிசிபி பாத்தீங்கன்னா அப் டு 2500 amps வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் யூஸ். ஸோ மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா 1 to 72 kV இருக்கிறதுலாம் மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் என்க்ளோஸ்டு சுவிட்ச் கியர்ல அசௌண்ட் பண்ணிருப்பாங்க. இன்டோர் யூஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வித் நெசசரி ப்ரொடெக்ஷன் ரிலேஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, இன்பில்ட் தெர்மல் ஆர் மேக்னெட்டிக் ஓவர் கரண்ட் சென்சர்ஸ்லாம் அதுல இருக்கும். ஓகேங்களா, இந்த மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் யூஸ் டு எக்ஸ்டிங்விஷ் தி ஆர்க். ஸோ அந்த மீடியம் ஆர்க் எக்ஸ்டிங்விஷனுக்கு எந்த மீடியம் யூஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு, SF6 சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, அப்புறம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போது வாட் ஆர் தி ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஆர் யூஸ். ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்ல ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு பிரேக்கர் அப்படின்றது நீங்க சொல்லலாம். இது வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ற ஒரு பிரேக்கர் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா பேஸ்ட் ஆன் மீடியம் யூஸ் டு எக்ஸ்டிங்விஷ் தி ஆர்க். ஸோ அந்த ஆர்க் எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கு மீடியம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டைப் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்க் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்னு இருக்கு. இதுல வந்து இன்சுலேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மீடியமா. ஓகேங்களா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, இதுலயும் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவதா ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் ஏர் வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க ஆர்க்க எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கு. அப்புறம் வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர், இதுல வந்து வேக்யூம் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி SF6 சர்க்யூட் பிரேக்கர்ல சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைட்னு ஒரு கேஸ் இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி CO2 சர்க்யூட் பிரேக்கர்ல CO2 யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இன் ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹவு சர்க்யூட் பிரேக்கர் டைப்ஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவேட்டிங் மெக்கானிசம். சர்க்யூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ற அந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது வந்து 3 டைப் ஆஃப் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் மெக்கானிசம், அப்புறம் நுமேட்டிக் ஆப்ரேட்டட் இருக்கு, அப்புறம் ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் மெக்கானிசம் இருக்கு. இதை பேஸ் பண்ணி வந்து சர்க்யூட் பிரேக்கரை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா இஸ் one driven by mechanical energy stored in springs. The closing spring is mechanically charged by a motor and is held in its compressed position by a closing latch. இந்த ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்ப்ரிங்கை வந்து மெக்கானிக்கலா வந்து மோட்டர் மூலியமா தான் சார்ஜ் பண்ணி வச்சுக்கும், எனர்ஜி வந்து அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எப்போ தேவையோ அப்போ. அது ஒரு அந்த பொசிஷன் வந்து கம்ப்ரஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் ஒரு க்ளோசிங் லேட்ச் மூலியமா. ஓகேங்களா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் மெக்கானிசம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யூசஸ் pressurized gas to direct the flow of oil, thus actuating the linkage connected to the interrupter. So இந்த ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா pressurized gas வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, சோ அது வந்து ஆயில் ஃப்ளோக்கு வந்து டைரக்ட் பண்ணி விடுது. ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கலாம் நீங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா நுமேட்டிக் ஆப்ரேட்டட் சர்க்யூட் பிரேக்கருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏரை தான் வந்து எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்றாங்க இந்த பிரேக்கரை வந்து கிளிப் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும். ஓகே,
அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க பொறுத்து வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எம்சிபி. ஸோ ஒரு எம்சிபியை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது, என்ன அவைலபிளாக இருக்குது, என்ன கனெக்டட் லோடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், மேக்ஸிமம் வோல்டேஜ் ரேட்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் 415 வோல்ட், 3 ஃபேஸ் இருந்ததுன்னா, சிங்கிள் ஃபேஸ் இருந்ததுன்னா 230 வோல்ட் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரேட்டிங் அதோட இது. அதே மாதிரி கரண்ட் ரேட்டிங்னு சொல்லும்போது என்ன ரேஞ்சில் இருக்கு அவைலபிள் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்ஸ்லேருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அதாவது எவ்வளோ கனெக்டட் லோடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்கும்போது இதை சூஸ் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ 100 ஆம்ஸ்க்கு மேலே நீங்க எம்சிபியை வாங்க முடியாது. 100 ஆம்ஸ் மேலே லோடு இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எம்சிசிபிக்கு தான் போய் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங்னு ஒன்று இருக்கு. அதாவது இல்லைன்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிலோ ஆம்ஸ்ல தான் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் வந்து எவ்வளவு அளவுக்கு மேக்ஸிமம் வந்து இதை வந்து சேஃபா ஐசோலேட் பண்ண முடியும், சேஃபா ட்ரிப் பண்ணி விட முடியும், அதுக்கான கெப்பாசிட்டி தான். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட் அதாவது மேக்ஸிமம் பிரேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளவு வாங்கலாம் பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல 6 கிலோ ஆம்ஸ் இல்லைன்னா 10 கிலோ ஆம்ஸ் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சதுக்காக இது வந்து சொல்றேன். ஓகேங்களா? நாலாவது பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நார்மலா எப்படி சொல்லுவாங்கன்னா எம்சிபி ட்ரிப் கர்வ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த டைப் ஆஃப் எம்சிபி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து 6 டைப்ஸ் ஆஃப் எம்சிபி கர்வ்ஸ் இருக்குங்க. ஏ பி சி டி இசட் கே. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் எ ட்ரிப் கர்வ். ஓகேங்களா? இந்த எம்சிபில இருக்க ட்ரிப் கர்வ்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஐடி ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐடி ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ன்றது கரண்ட் டைம் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இது குறிக்குது. இதுல வந்து 2 செக்ஷன் இருக்குங்க, ஓவர்லோட் செக்ஷன் அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் செக்ஷன். இந்த ஓவர்லோட் செக்ஷன் பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் தி ட்ரிப் டைம் ரெக்வயர்ட் ஃபார் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஓவர்லோட் கரண்ட். ஸோ ஓவர்லோட் கரண்ட்டுக்கு வேரியஸ் லெவல் வரும்போது அதுக்கான ட்ரிப் டைமிங் எவ்வளோ அப்படின்றத குறிக்குது அது. அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் செக்ஷன் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப் கரண்ட் லெவல் ஆஃப் எம்சிபி. ஒரு எம்சிபில திடீர்னு ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப் பண்ணி விடுறதுக்கான அது அந்த ஷார்ட் சர்க்யூட் ரேட்டிங்கை அது குறிக்குது. ஓகேங்களா? ஆக மொத்தத்துல இந்த ட்ரிப் கர்வ்ன்றது சர்க்யூட் பிரேக்கரோட எஸ்டிமேட்டட் ட்ரிப்பிங் டைமை தான் இது குறிக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வாட் இஸ் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எம்சிபி. ஓகேங்களா? ஸோ எம்சிபின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு சர்க்யூட் பிரேக்கர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது. அதே மாதிரி தான் இதுலயும் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஏதாவது சர்க்யூட்ல எலக்ட்ரிக்கல் பவர் சர்க்யூட்ல ஓவர்லோட் ஆனாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இது வந்து ஐசோலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், இல்ல ஆன் ஆஃப் பண்றதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவதா இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லும்போது எம்சிபி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்பிங் மெக்கானிசம் வந்து என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிப்பிங் மெக்கானிசம் இருக்குங்க. ஒன்னு வந்து தெர்மல் ட்ரிப் யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் ஓவர்லோட் கரண்ட்ஸ். இட் ஹஸ் எ பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் which causes the circuit to open due to thermal effect of overcurrent. ஸோ இந்த தெர்மல் ட்ரிப் யூனிட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்லோட் கரண்ட் வந்ததுன்னா அதை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக அதாவது ட்ரிப் பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த தெர்மல் ட்ரிப் யூனிட். இதுல வந்து பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்கும். இது வந்து என்ன ஆகும், கரண்ட் ஓவரா ஆகும்போது அதிகமான கரண்ட் எடுக்கும்போது ஹீட் ஆகும். தெர்மல் எஃபெக்டால ஹீட் ஆகி இந்த பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஓபன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இந்த தெர்மல் ட்ரிப் யூனிட் பாத்தீங்கன்னா எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல இண்டக்ஷன் கரண்ட் கம்மியா வருது இல்லையா அந்த கரண்ட், அந்த இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த தெர்மல் ட்ரிப் யூனிட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ட்ரிப் யூனிட்டுங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த மேக்னெட்டிக் ட்ரிப் யூனிட் வந்து யூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ட்ரிப் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும், ஒரு ஆர்மேச்சர் இருக்கும். இது எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது சடனா வந்து ஓவர் கரண்ட் எடுக்கும் இல்லையா, அதை வந்து உடனே வந்து அதை ஐசோலேட் பண்றதுக்கு ட்ரிப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் எம்சிபி யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு லோடு இருக்குங்க, அதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல வந்து டைப் பி எம்சிபி பாத்தீங்கன்னா 3 to 5 டைம் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது இந்த எம்சிபி வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து இந்த கனெக்டர் லோடு பாத்தீங்கன்னா லைட்டிங் லோடு இருக்கு, இல்ல டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் வந்து இந்த டைப் பி எம்சிபி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டிவ் லோடாக தான் இருக்கும் அது. ஓகே, அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோடு இருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டைப் சி எம்சிபி. இது வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது இந்த ட்ரிப் ஆகும் இந்த எம்சிபி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து ஹையர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இருக்குதோ, ஓகேங்களா, அங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டிவ் இண்டக்டிவ் லோடு இருக்கிற இடத்துல, அது மட்டும் இல்ல
இன்ட்ரெஸ்ட் கரண்ட் லோவா இருக்கிற இடத்துல இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ற இடம், ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ், காயில்ஸ், இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த டைப் சி எம்சிபி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைப் டி எம்சிபிங்க. இந்த எம்சிபி ட்ரிப்ஸ் பிட்வீன் 10 and 20 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? இந்த எம்சிபி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல்ல வந்து யூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வந்து ஹையா இருக்கிற இடத்துல இது வந்து யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், எக்ஸ்ரே மிஷின், லார்ஜ் வைண்டிங் மோட்டார்ஸ், இங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இட் ஆல்சோ பிரிவென்ட்ஸ் நியூசன்ஸ் ட்ரிப்பிங்கும் வந்து இது வந்து பிரிவென்ட் பண்ணுது. அதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஹை இண்டக்டிவ் அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல, அதாவது மோட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை இருக்கிற இடத்துல நியூசன்ஸ் ட்ரிப்பிங் வந்து ஆகாம தடுக்குது டைப் டி எம்சிபி. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைப் கே எம்சிபி. இந்த எம்சிபி ட்ரிப்ஸ் பிட்வீன் 8 and 12 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது இது ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் இண்டக்டிவ் அண்ட் மோட்டார் லோட்ஸ் வித் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட். எங்கெல்லாம் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கு, அதாவது இண்டக்டிவ் அண்ட் மோட்டார் லோடு இருக்கிற இடத்துல ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருக்கு, அங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா protects against nuisance tripping இருந்தா கூட இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த nuisance tripping பாத்தீங்கன்னா for peak currents up to 8 into IN. INன்றது அதோட ரேட்டிங், கரண்ட் ரேட்டிங். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டைப் இசட் அப்புறம் டைப் ஏ எம்சிபின்னு இருக்கு. இது ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு எம்சிபி. இந்த எம்சிபி பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் பிட்வீன் 2 to 3 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது இது ட்ரிப் ஆகும். இந்த டைப் ஆஃப் எம்சிபி பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்க்கு வந்து ஹைலி சென்சிட்டிவான ஒரு எம்சிபி. ஓகேங்களா? அதனால இது வந்து எங்கெல்லாம் வந்து ஹை சென்சிட்டிவ் டிவைஸ் இருக்கு, சச்சஸ் செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ஹை சென்சிட்டிவ் டிவைஸ், அந்த இடத்துல வந்து இதை ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க வந்து வெறும் லோ இன்ட்ரெஸ்ட் கரண்ட் தான் இருக்கும் அதுல. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் தி ட்ரிப்பிங் கரண்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் டைம் ஆஃப் எம்சிபி டைப்ஸ். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்சிபி பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கரண்ட் ரேட்டிங் இருக்கு, அது எவ்வளவு கரண்ட் வந்து ட்ரிப் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த ட்ரிப்பிங் கரண்ட்டை பேஸ் பண்ணி அதனுடைய ஆப்ரேட்டிங் டைம் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எம்சிபி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுல வந்து டைப் பின்னு வச்சுங்களேன், இது வந்து ட்ரிப்பிங் கரண்ட் பாத்தீங்கன்னா 3 to 5 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகுது. அதோட ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 0.04 to 13 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டைப் சில பாத்தீங்கன்னா 5 to 10 டைம்ஸ் தி ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகுது. ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா அது 0.04 to 5 செகண்ட்ஸ். இதே டைப் டி ல பாத்தீங்கன்னா 10 to 12 20 டைம் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகுது. ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 0.04 to 3 செகண்ட்ஸ். அதே மாதிரி டைப் கே ல பாத்தீங்கன்னா 8 to 12 டைம்ஸ் தி ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகும். இது வந்து ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 செகண்ட். அப்புறம் டைப் இசட் போது 2 to 3 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் வரும்போது ட்ரிப் ஆகுது, அதாவது ட்ரிப்பிங் கரண்ட். ஆப்ரேட்டிங் டைம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 செகண்ட். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்சிபி அண்ட் எம்சிசிபி. ஸோ இது மாதிரியும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எம்சிபிக்கும் எம்சிசிபிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சொல்லும் போது இட் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லோவர் லோட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சச் அஸ் லைட்டிங் சர்க்யூட். எம்சிசிபி பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் ஹை கரண்ட் சர்க்யூட் சச் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஹெவி டியூட்டி மிஷின்ஸ். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். இது வந்து எங்கெல்லாம் லைட்டிங் சர்க்யூட் இருக்கோ அங்க வந்து எம்சிபி யூஸ் பண்ணுவாங்க. எம்சிசிபி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஹை கரண்ட் சர்க்யூட் இருக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹெவி டியூட்டி மிஷின் இருக்கிற இடத்துல இந்த எம்சிசிபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்சிபியோட கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6 ஆம்ஸ்ல இருந்து 125 ஆம்ஸ் வரைக்கும் இப்ப கிடைக்குது. எம்சிசிபின்னு சொல்லும் போது 16 ஆம்ஸ் டு 1600 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் சொல்லும் போது எம்சிபில 4.5 கிலோ ஆம்ஸ், 6 கிலோ ஆம்ஸ், 10 கிலோ ஆம்ஸ், 15 கிலோ ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்குது. எம்சிசிபின்னு சொல்லும் போது இது வந்து அவைலபிள் அப் டு 100 கிலோ ஆம்ஸ் வரைக்கும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் டைம் பாத்தீங்கன்னா எம்சிபில 3 மில்லி செகண்ட், எம்சிசிபில பாத்தீங்கன்னா 9 மில்லி செகண்ட். ஓகே, இன்டரப்டிங் கரண்ட் ரேட்டிங் பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா எம்சிபி 1800 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு. இதே எம்சிசிபின்னு பார்க்கும்போது 10 கிலோ ஆம்ஸ்ல இருந்து 200 கிலோ ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ட்ரிப் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும் போது எம்சிபி வந்து அட்ஜஸ்டே பண்ண முடியாது நீங்க கரண்ட் ரேட்டிங்லாம், அது பிக்சடு. ஆனா எம்சிசிபில நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிமோட் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா எம்சிபில பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து இட் நீட்ஸ் டு பி டர்ன்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆன் சைட். சோ நீங்க வந்து பர்டிகுலர் நீங்களே போய் பிசிக்கலா வந்து ஆன் ஆஃப் பண்ணாதான் முடியும், ரிமோட்டா ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க போறது வாட் இஸ் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர், இல்லனா ELCBன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ சேஃப்டி டிவைஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் போத் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் வித் ஹை எர்த் இம்பிடன்ஸ் டு prevent electrical shocks. It detects small stray voltages on the metal enclosures of electrical equipments and trip the circuit if a dangerous voltage is detected. Thus, it is used to detect current leaks and insulation failures in the electrical circuit
that would cause electrical shocks to anyone coming into contact with the circuit. எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ். நம்மள வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ல யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், மோட்டர் இல்ல வேற ஏதாவது பேனல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல வந்து சின்ன சின்ன ஒரு அதாவது ரொம்ப மைன்யூட்டான ஸ்மால் வோல்டேஜ் லீக் ஆனா கூட இது வந்து டிடெக்ட் பண்ணி சர்க்யூட்டை வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அதாவது ஃபர்தரா ஹையர் வோல்டேஜை, அதாவது டேஞ்சரஸ் வோல்டேஜை வந்து ஆகாம தடுக்குது. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல ஏதாவது கேபிள்ல ஏதாவது ஒரு ஃபேஸ்ல இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சமா இன்சுலேஷன் ஃபெயில் ஆகுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதனால டிடெக்ட் பண்ண முடியாது அந்த சின்ன சின்ன கரண்ட் லீக்க கூட. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் வராம, அதாவது யாராவது அந்த இடத்துல வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, தப்பி தவறி அந்த பாடியில கை வைக்கும் போது ஏதாவது சின்ன லீக்கேஜஸ், வோல்டேஜ் லீக்கேஜ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கும். அவங்களுக்கு வந்து டேஞ்சரஸான சிச்சுவேஷன் கூட எடுத்துமே விட்டுடும். ஸோ அந்த நம்மள வந்து எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இஎல்சிபின்றதை நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இந்த இஎல்சிபிலேயே அடுத்த கேள்வி ஒன்று வருங்க. அதாவது வாட் ஆர் தி 2 டைப்ஸ் ஆஃப் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லும் போது 2 டைப் இருக்குங்க. வோல்டேஜ் இஎல்சிபி அப்புறம் கரண்ட் இஎல்சிபின்னு இருக்குங்க. இந்த வோல்டேஜ் இஎல்சிபின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்றது தான் இந்த இஎல்சிபின்றது. கரண்ட் இஎல்சிபின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த இஎல்சிபிக்கு பதிலாக இப்ப எல்லாருமே வந்து ஆர்சிசிபிக்கு மாறிட்டாங்க. அதை தான் வந்து கரண்ட் இஎல்சிபின்னு சொல்லுவாங்க. ஸோ பழையசு வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஆப்ரேட்டட். ஓகேங்களா? ஸோ அந்த வோல்டேஜ் ஆப்ரேட்டட் எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க எப்படி இருக்குன்றது. ஒன் டெர்மினல் ஆஃப் தி ரிலே காயில் இஸ் connected to the metal body of the equipment to be protected against the earth leakage, and other terminal is connected to the earth directly. If any insulation failure occurs or live phase wire touches the metal body of the equipment, there must be a voltage difference across the terminal of the coil connected to the equipment body and earth. This voltage difference produces a current to flow the relay coil. If the current limit exceeds enough to operate relay, it will trip the associated circuit breaker. ஸோ இந்த இஎல்சிபியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே காயிலோட ஒரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டோட மெட்டல் பாடியில கனெக்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து எர்த்தில் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஏதாவது இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி லைவ் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து டெர்மினல் காயிலுக்கு அக்ராஸா வந்து பில்டப் ஆகும். ஓகேங்களா? அதனால என்ன ஆகும், இது வந்து ரிலே காயில வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும், ஆப்ரேட் பண்ண வைக்கும். எப்படின்னா அதுல வந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா சர்டன் லிமிட்டுக்கு மேல எக்ஸீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேவை வந்து இது ஆப்ரேட் பண்ணி விடும். ரிலேவை ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அசோசியேட்டட் சர்க்யூட் பிரேக்கரை வந்து அது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த ஆர்சிசிபி பத்தி பார்க்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் கோர் பேலன்ஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலி the load will be connected across phase and neutral terminal. The CBCT monitors the vector sum of phase current and neutral current because of how much current in the phase wire should return through the neutral wire. Under normal condition, the vector sum in the CBCT will be 0 and the RCCB does not operate. During a fault condition, living human touches the live phase wire, which causes the leakage current flows between the live wire and earth. This difference of current between incoming and outgoing will be sensed by sensing coil, causing to trip the RCCB. இந்த டயராம பார்த்தீங்கன்னாவே ஆர்சிசிபி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நீங்க கிளியராகவே புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஃபேஸ் நியூட்ரல் இருக்கு, அது எதுவுமே லோட்ல கனெக்ட் பண்றீங்க த்ரூ சிபிசிடி மூலமா, அதாவது கோர் பேலன்ஸ் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா நீங்க லோடுக்கு கனெக்ட் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் லோட் கனெக்ட் ஆனாவே உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது ஃபேஸ்ல இருந்து நியூட்ரலுக்கு. ஸோ ஃபேஸ்ல இருந்து நியூட்ரலுக்கு போகும்போது ஒரு சைடு இருக்க காயில், அதாவது சிபிசிடியில் இருக்க ஒரு சைடு காயில் ஃபேஸ்ல என்ன கரண்ட் போகுதோ அது பார்க்கும். அதே மாதிரி நியூட்ரல்ல ரிட்டர்ன் அதே அளவு கரண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுதான்றது அதை மானிட்டர் பண்ணினே இருக்கும். எப்போ அந்த ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வருதோ, கரண்ட் டிஃபரன்ஸ் வருதோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சிங் காயில் வந்து சென்ஸ் ஆகி ரிலேவை ஆப்ரேட் பண்ணி சர்க்யூட் பிரேக்கரோட கான்டாக்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடும். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ எப்போ இது நடக்கும், அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கரண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோட்ல சப்போஸ் வந்து ஏதாவது இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகுது, எக்யூப்மெண்ட்ல வந்து ஃபேஸ்ல வந்து ஏதாவது இன்சுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அது பாடியில டச் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லீக்கேஜ் கரண்ட் அங்கே போயிடும் போது ஆட்டோமேட்டிக்கா டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபேஸ்ல வர கரண்ட் வந்து நியூட்ரல்ல ரிட்டர்ன் வராது.
ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த சென்சிங் காயில் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு சர்க்யூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்டுடுது. ஓகேங்களா? இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஎல்சிபில வந்து நீங்க எக்யூப்மெண்ட்டோட பாடியை வந்து கண்டிப்பா எர்த் பண்ணியிருந்தா தான் இஎல்சிபியை வேலை செய்யும். இதுல ஆர்சிசிபில பாத்தீங்கன்னா இங்க பாடி எர்த் சரியா பண்ணலாம் கூட இது வந்து வேலை செய்யும். காரணம் என்னன்னா இது வந்து ஃபேஸ்ல வர கரண்ட் நியூட்ரல் ரிட்டர்ன் வருதான்றது தான் பார்க்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் பண்ணி விட்டுரு போகுது. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். அதனால தான் இப்ப எல்லாருமே ஆர்சிசிபிக்கு போயிட்டாங்க. ஓகே. ஸோ இஎல்சிபியும் ஆர்சிசிபியும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ். கேள்வி கேட்டா கூட பதில் டக்கு டக்குன்னு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் இஎல்சிபிக்கும் ஆர்சிசிபின்றது நம்ம சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎல்சிபியில் a safety device that is used in the electrical installation with high earth impedance to prevent the electrical shock. ஆர்சிசிபின்னும் போது அதே தான். latest safety device used in electrical installation that trips the circuit against the leakage current to ensure the protection from electrical shock. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டிவைஸ் தான். எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். என்ன ஒன்று ஆர்சிசிபின்றது லேட்டஸ்ட் டிவைஸ், சேஃப்டி டிவைஸ், அதாவது நியூ டெக்னாலஜி டெவலப் பண்ண ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் டிவைஸ். இந்த இஎல்சிபி பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஆப்ரேட்டட் டிவைஸ், ஆர்சிசிபின்றது கரண்ட் ஆப்ரேட்டட் டிவைஸ்ன்றது நீங்க கிளியரா சொல்லிடலாம். கனெக்ஷன் சொல்லும் போது இஎல்சிபி வந்து கனெக்டட் டு ஃபேஸ், நியூட்ரல் அண்ட் எர்த் வயர். ஆர்சிசிபி பாத்தீங்கன்னா டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வயர்ஸ் ஒன்லி இது வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லும்போது இஎல்சிபி பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி எர்த் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி மெயின் எர்த் வயர். ஸோ இந்த இஎல்சிபி பாத்தீங்கன்னா மெயின் எர்த் வயர்ல இருக்கு இல்லையா, அதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ணும். அதனால எர்த் இல்லைன்னா இது ஒர்க்கே பண்ணாது இஎல்சிபி. ஆனா ஆர்சிசிபில பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கோர் பேலன்சிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிசிபில கோர் பேலன்சிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதனுடைய பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணும். அது என்ன பண்ணும், அந்த கோர் பேலன்சிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இட் மானிட்டர்ஸ் தி current flow in the phase wire return through the neutral wire. So phase wire என்ன current flow ஆகுதோ அதே வந்து ரிட்டர்ன் நியூட்ரல்ல வருதா அப்படின்றத இது வந்து மானிட்டர் பண்ணுது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நீட் ஆஃப் எர்த் கனெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன். இஎல்சிபில பாத்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் அண்ட் எர்த் கனெக்ஷன் டு ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த் கனெக்ஷன் இருந்தா தான் இஎல்சிபில ஃபங்க்ஷனே ஆகும். ஸோ இட் டிடெக்ட்ஸ் ஒன்லி தி எர்த் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி மெயின் எர்த் வயர். ஸோ அதனால இது வந்து எப்போ வந்து மெயின் எர்த் வயர்ல வந்து கரண்ட் லீக் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ அதை மட்டும் தான் இது டிடெக்ட் பண்ண முடியும். ஆனா ஆர்சிசிபில அதுல வந்து எர்த் கனெக்ஷனே தேவைப்படாது. இட் டிடெக்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் எர்த் ஃபால்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நியூசன்ஸ் ட்ரிப்பிங் சொல்லும் போது இஎல்சிபில வந்து கம்மி தாங்க நியூசன்ஸ் ட்ரிப்பிங். ஆனா ஆர்சிசிபில இது கொஞ்சம் அதிகம். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன லீக்கேஜ் வந்தா கூட இது கண்டுபிடிச்சோம் வித்தியாசம் வந்தாவே. ஸோ அதனால ஆர்சிசிபி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய லைட்டிங் சர்க்கிள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு தயங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஆர்சிசிபில இந்த நியூசன்ஸ் ட்ரிப்பிங்கை பொறுத்த வரைக்கும். காஸ்ட்னு சொல்லும்போது இஎல்சிபி வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஆர்சிசிபி வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஓகே. ஸோ இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் இஎல்சிபி அண்ட் ஆர்சிசிபி. அடுத்தது நம்ம பார்க்க போறது வாட் இஸ் ஆர்சிபிஓ. ஆர்சிபிஓன்றது ரெசிடியல் கரண்ட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷனோட இருக்குது. இந்த ஆர்சிபிஓ பார்த்தீங்கன்னா எம்சிபியோட வேலையும் செய்யும், ஆர்சிசிபியோட வேலையும் செய்யும். எம்சிசிபின்னும் போது ஏதாவது ஓவர்லோட் ஆனாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இது ட்ரிப் பண்ணி விட்டுற போது. ஆர்சிசிபியோட வேலை என்ன, எர்த் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம், இல்லை எலக்ட்ரிக் ஷாக் வராமல் இருக்கிறதுக்காக, அதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கரண்ட் லீக்கேஜ் அண்ட் ஓவர்லோட் ரெண்டுத்துக்காகவும் இந்த ஆர்சிபிஓ வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி இப்படின்னு கேட்பாங்க, ஆர்சிடிக்கும் ஆர்சிபிஓக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு. அதனுடைய டிஃபரன்ஸ் எப்படி சொல்லலாம் நீங்க. ஆர்சிடி பார்த்தீங்கன்னா கேன் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ், ரெசிடியல் கரண்ட் அண்ட் எர்த் ஃபால்ட். ஆனா ஆர்சிபிஓ வந்து டூஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் போத் காம்பினேஷன் ஆஃப் எம்சிபி அண்ட் ஆர்சிசிபி. ரெண்டுத்தோட வேலையும் வந்து ஆர்சிபிஓ செய்யுது. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த ஆர்சிபிஓன்றது பார்த்தீங்கன்னா ஆர்சிடியோட வேலையும் செய்யும், அதே நேரத்தில் இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஓவர்லோட் ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க பார்த்து வாட் இஸ் எம்பிசிபி, அதாவது மோட்டார் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பிசிபினா என்னன்னு ஃபுல் ஃபார்ம் கேட்டா கூட நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் தெர்மல் மேக்னெட்டிக் சர்க்யூட் பிரேக்கர் ஃபார் ப்ரொடெக்டிங் தி எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் அகேன்ஸ்ட் ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட், அண்டர் வோல்டேஜ், ஃபேஸ் லாஸ் எக்ஸெட்ரா. அவைலபிள் ஃபார் different voltage levels, அதாவது 230 volt to 660 volt. In practice, selection of MPCB for a particular electrical motor is based on full load current of the motor and maximum possible short circuit current. Unique feature of MPCB is that it can withstand the starting inrush currents without interrupting the circuit. இந்த MPCB பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸை ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட், அண்டர் வோல்டேஜ், ஃபேஸ் லாஸ் எது வந்தாலும் ப்ரொடெக்ஷனுக்காக இது யூஸ் பண்றது. ஓகேங்களா? இதனுடைய வோல்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா
230 வோல்ட்லேருந்து 660 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும் இந்த எம்சிபி, அதாவது எம்பிசிபி. ஓகேங்களா? இந்த எம்பிசிபியை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டர் எடுத்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் லோட் கரண்ட் தெரிஞ்சிங்கன்னா போதும். ப்ளஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வரும் அதையும் தெரிஞ்சிங்கன்னா இது வந்து எம்பிசிபியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? த யூனிக் ஃபீச்சர் இந்த எம்பிசிபியில் என்ன இருக்குன்னா, இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வந்தால் கூட இது வந்து சர்க்யூட்டை ட்ரிப் பண்ணி விடாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வை டு சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்? அதாவது சர்க்யூட் பிரேக்கருக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக் இருக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால பதில் சொல்ல தெரியணும். இந்த சர்க்யூட் பிரேக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இல்லைனா வயரிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சர்க்யூட்டை வந்து ஐசோலேட் பண்ணி விடணும், ட்ரிப் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். இல்லைனா ஏற்கனவே லைட்டாக ப்ராப்ளம் இருக்குன்னா கூட ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் தேவையில்லாத நியூசன்ஸ் ட்ரிப்பும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம அப்போ சர்க்யூட் பிரேக்கர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லோடுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போதான் வந்து ஓவர் கரண்ட்லேருந்து நம்மளால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, இது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் கர்வே அதுக்காக தான் உண்டாக்குனாங்க. டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரிப் கர்வ் வந்து இருக்கிற எம்சிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பிரேக்கரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கரோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோம். அதே மாதிரி இந்த மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, ஹை வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுங்களா, அதுக்கான முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் கரண்ட், ரேட்டட் ஃப்ரீக்வன்சி, மேக்கிங் கெப்பாசிட்டி, பிரேக்கிங் கெப்பாசிட்டி, அப்புறம் ரேட்டட் ஆப்ரேட்டிங் சீக்வன்ஸ் இல்லைன்னா டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததா இப்படியும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் தி ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டட் ஆப்ரேஷனல் வோல்டேஜ் ஒன்று இருக்கு, யூஇ. இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி வோல்டேஜ் அட் விச் சர்க்யூட் பிரேக்கர் ஹஸ் பீன் டிசைன் டு ஆப்ரேட் இன் நார்மல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ரேட்டட் ஆப்ரேஷன் வோல்டேஜ்ன்றது பாத்தீங்கன்னா நார்மலான கண்டிஷன்ல இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வோல்டேஜ் தான் நம்ம வந்து ரேட்டட் ஆப்ரேஷன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து யூஇன்னு கூட அதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததா இந்த சர்க்யூட் பிரேக்கர்ல ஐஎன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரேட்டட் கரண்ட் அப்படின்றத குறிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ல மேக்சிமம் வந்து எவ்வளவு கரண்ட் வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டியை தான் இது குறிக்குது, இந்த ரேட்டட் கரண்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பேஸ்ட் ஆன் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் தான். இவ்வளவு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுக்கு இவ்வளவு கரண்ட் கேரி பண்ண முடியும் அப்படின்றத அதை குறிக்கும். அதாவது அந்த டெம்பரேச்சர் லிமிட்டும் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கரண்ட் கேரிங் பார்ட்ஸ் இருக்கு, அந்த கரண்ட் எந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த பார்ட்ஸ் வந்து ஓவராவும் ஹீட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் லிமிட் வந்து இந்த மேனுஃபேக்சர் வந்து செட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கரண்ட் எக்ஸீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலே வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ரிலே ட்ரிப் கரண்ட் செட்டிங்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஐஆர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐஆர்டிஹெச்னு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பிரேக்கர்ல. இந்த ட்ரிப் கரண்ட் செட்டிங் அதாவது ஐஆர்ன்றது இஸ் தி கரண்ட் அபோவ் விச் தி சர்க்யூட் பிரேக்கர் வில் ட்ரிப். ஓகேங்களா? ஸோ நார்மலா சர்க்யூட் பிரேக்கர்ல ஒரு ட்ரிப் செட்டிங் வச்சிருப்பாங்க, ஓவர்லோட் ரிலே செட்டிங். அந்த செட்டிங் வந்து ஐஆர்ல என்ன செட்டிங் வைக்கிறீங்களோ அந்த செட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா எப்போ வந்து அந்த கரண்ட்டுக்கு அதிகமா போதோ, அந்த ட்ரிப் கரண்ட்டுக்கு அதிகமா போதும் அப்போ வந்து சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அதுதான் இதை மீன் பண்ணுது. ஓகேங்களா? இந்த தெர்மல் ட்ரிப் வந்து ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஃபுல் லோட் கரண்ட் ஐஎன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட ரேட்டிங் சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங் அது வந்து 0.7 இருந்து 1க்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு கனெக்டர் லோடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? சப்போஸ் இந்த பிரேக்கர் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும், ஆனா கனெக்டர் லோடோட ஃபுல் லோட் கரண்ட் வந்து அதுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டுக்கு மேல தேவையில்லாம எதுக்கு அதிகமா வைக்கணும்? ஸோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதுல செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்துன்னா இந்த ரேஞ்ச் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் வந்து இன்னும் அதிகம். 0.4ல இருந்தே நீங்க செட் பண்ணலாம். 0.4 to 1 டைம்ஸ் வந்து நீங்க செட் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ரிலே ட்ரிப் கரண்ட் செட்டிங். அதாவது இது ஐஎம்ன்றதுன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ரிலேவோட ட்ரிப் கரண்ட் செட்டிங் தான் குறிக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த ரிலே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸாவும் ட்ரிப் ஆகும், இல்லைன்னா ஸ்லைட்டா டைம் டிலே இருக்கும். ஓகேங்களா? எப்ப ட்ரிப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ஹை ஃபால்ட் கரண்ட் வருதோ அப்போ உடனே ரேப்பிடா வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? அதுக்கான செட்டிங் தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் ரிலே ட்ரிப் கரண்ட் செட்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஐசியூ இல்லைன்னா ஐசிஎன் அதுல போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் current breaking rating of a circuit breaker is the highest value of current that the circuit breaker is capable of breaking without being damaged. இந்த ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கிங் கெப்பாசிட்டின்றது பாத்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் வந்து எவ்வளவு மேக்சிமம் வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கரை வந்து தாங்க முடியும் அப்படின்றது, அதாவது டேமேஜ் ஆகாம தாங்க முடியும் அப்படின்றது தான் இது குறிக்குது. ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென்ட் பை மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர்ல மேக்கிங் கெப்பாசிட்டின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இஸ் தி மேக்ஸிமம் கரண்ட் விச் பிரேக்கர் கேன் வித்ஸ்டாண்ட் அட் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் க்ளோசிங். இட்ஸ் வேல்யூ மென்ஷன்ட் இன் கிலோ ஆம்ப்ஸ். ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டின்றது என்னது? சர்க்யூட் பிரேக்கர் ஏதாவது ஃபால்ட் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுறோம், திருப்பி ஃபர்தரா வந்து நீங்க வந்து திருப்பி ஆன் பண்ணுவீங்க இல்லையா சர்க்யூட் பிரேக்கர். ஆன் பண்ணும்போது அதனுடைய மேக்கிங் கெப்பாசிட்டி தான் வந்து, சப்போஸ் ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கலாம், ஓகேங்களா, அதை வந்து ஆன் பண்ணும்போது அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த மேக்கிங் கரண்டோட கெப்பாசிட்டி. அதாவது மேக்கிங் கெப்பாசிட்டியோட சர்க்யூட் பிரேக்கர் கெப்பாசிட்டி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். மேக்கிங் கரண்ட் வந்து அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2.55 இன்டூ சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட் தான் இது குறிக்குது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரப்சரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ சர்க்யூட் பிரேக்கர். இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கரண்ட் ஏ சர்க்யூட் பிரேக்கர் கேன் இன்டரப்ட் அண்டர் ஏ ஃபால்ட். ஒரு ஃபால்ட் கண்டிஷன்ல ஒரு சர்க்யூட் பிரேக்கரால எவ்வளவு மேக்ஸிமம் கரண்ட்டை அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தான் இது குறிக்குது. ஓகேங்களா, இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேட்டட் பிரேக்கிங் கரண்ட் கிலோ ஆம்ப்ஸ் இன்டூ ரேட்டட் வோல்டேஜ் தான் இது குறிக்குது. ஓகே, இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து பிரேக்கிங் கெப்பாசிட்டியோட இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு ஆப்ரேஷன்ல இருக்கும் லோடு, அப்போ வந்து பிரேக் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி இந்த மேக்கிங் கெப்பாசிட்டியோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க பார்த்து ஷார்ட் சர்க்யூட் எம்பிஏனா என்ன சர்க்யூட் பிரேக்கர்ல அப்படின்ட்டு. இந்த ஷார்ட் சர்க்யூட் எம்பிஏன்றது பார்த்தீங்கன்னா ரப்சரிங் கெப்பாசிட்டி இல்லை பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் தான் குறிக்கும். அதுவும் 3 phase சிமெட்ரிக்கல் ஃபால்ட் வரும்போது அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தான் குறிக்குது. நார்மலா சர்க்யூட் பிரேக்கர்ல பிரேக்கிங் கெப்பாசிட்டியை எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட் இல்லைன்னா அசிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட் அப்படின்றத எம்பிஏல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டிங்கை எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல தெரியும், இது வந்து பேஸ்ட் ஆன் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரேட்டிங் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான பதில் நம்ம பார்க்கலாம். நார்மலா டூரிங் நார்மல் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஏசி பவர் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் அண்டர் பேலன்ஸ் லோட் கண்டிஷன்ல தான் ஆப்ரேட் ஆகும் நார்மல் கண்டிஷன்ல. அன்பேலன்ஸ் கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஃபால்ட் பவர் சிஸ்டத்துல வந்தா ஒழிய, ஏதாவது ஒரு ஃபேஸ்ல பர்டிகுலரா ஃபால்ட் வந்ததுன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு அன்பேலன்ஸ் கண்டிஷன் நடக்கும். அதுல வந்து 2 வகையான ஃபால்ட்டை சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ன்றது பாத்தீங்கன்னா occurs when all 3 phase conductors in short circuit condition. It is most severe type of fault with the largest current, but this fault rarely occurs in the power system. So symmetrical faultன்றது பாத்தீங்கன்னா நீங்க இந்த அடுத்த இதுலயும் பாருங்க, ஃபால்ட் டைப் 3 ஃபேஸும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஒன்னோட ஒன்னு 3 ஃபேஸ் கண்டக்டரும் வந்து ஒன்னோட ஒன்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது தான் வந்து சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸான மோஸ்ட் சிவியரான ஃபால்ட். ஏன்னா இதுல வந்து ஹையஸ்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ரேரா தான் பவர் சிஸ்டத்துல அக்கர் ஆகும். ஓகே, சோ இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட் டைப்ஸ்ல தான் வந்து ட்ரிபிள் எல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது 3 லைன் ஆஃப் தி கண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் வித் ஈச் அதர். இன்னொன்னு நடக்கும் 3 ஃபேஸ் டு கிரவுண்ட், இது நடக்கும். அது வந்து ட்ரிபிள் எல் ஜின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகே, இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நார்மலா அக்கர் ஆகிற ஃபால்ட் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ்ல ஏதாவது பிரச்சனை வரும், சோ அன்பேலன்ஸ் ஆகும். சோ அந்த என்னென்ன பிரச்சனை வரும், அன்பேலன்ஸ் லோடு எப்பலாம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஓப்பன் சர்க்யூட் ஆகும், இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகும் ஏதாவது ஒரு ஃபேஸ். இது மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு ஃபேஸ்ல பிரச்சனை வரும்போது அன்பேலன்ஸா இருக்கும் 3 ஃபேஸ்ல. சோ அப்பதான் வந்து அந்த மாதிரி ஃபால்ட் தான் வந்து நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் டைப்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், அதாவது எல்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸ்க்கும் கிரவுண்டுக்கும் ஷார்ட் ஆகும், இல்ல ஒரு ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் ஷார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபால்ட் தான் வந்து ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆகிற ஒரு ஃபால்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா லைன் டு லைன், ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ் ஷார்ட் ஆகிறது தான் வந்து லைன் டு லைன் ஃபால்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், 2 லைன் கிரவுண்ட்ல ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இதெல்லாம் தான் வந்து நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் டைப்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் EHV அப்ளிகேஷன்ஸ் விச் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட். ஸோ இந்த EHVன்றது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன் எந்த டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் வந்து மோஸ்டா ப்ரிஃபர் பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SF6 பிரேக்கர், அதாவது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் SF6 சர்க்யூட் பிரேக்கர், இட்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி SF6ன்றது பாத்தீங்கன்னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸ் தான் வந்து இந்த ஆர்க் குஞ்சிங் மீடியமா யூஸ் பண்றாங்க சர்க்யூட் பிரேக்கர்ல. ஓகேங்களா, இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த SF6 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் ஆர்க் குஞ்சிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஹை டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. சோ இதனால நான் தே ஹேவ் வெரி ஷார்ட் ஆர்க்கிங் டைம் அண்ட் கேன் இன்டரப்ட் ஹை கரண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹை கரண்ட் எல்லாம் இன்டரப்ட் பண்ண முடியும் ஈஸியா இதனால. ஓகேங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்டபிள் ட்ரிப் செட்டிங் ஆஃப் எ சர்க்யூட் பிரேக்கர். ஓகேங்களா, ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ல
இம்பார்ட்டண்ட்டான அட்ஜஸ்டபிள் ட்ரிப் செட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஸோ ஒரு சர்க்யூட் பிரேக்கராக இருந்தாலும் எம்சிபியாக இருந்தாலும் எந்த கேள்வி எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல தெரியணும். அப்போ நம்ம வந்து கிளியராக இருக்கணும் சப்ஜெக்டில். ஓகேங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் செட்டிங்கை நம்ம சொல்கிறோம். இது முக்கியமாக வந்து மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கரில் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் ஆம்ப்ஸோட செட்டிங், அதாவது ஐஆரை தான் அது குறிக்கும். சர்க்யூட் பிரேக்கரில் ஒரு ஐஆர் செட்டிங் இருக்கும். அந்த ஐஆர்ன்றது சர்க்யூட் பிரேக்கர் வந்து அந்த செட்டிங் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அந்த கரண்ட் செட்டிங், அந்த கரண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் ட்ரிப் ஆகும். அந்த கரண்ட் வரைக்கும் ட்ரிப் ஆகாது அப்படின்றது தான் அது குறிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரில் ஐஎன்னு இருக்கும், அதாவது கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி கிடையாது. அது வந்து ரேட்டிங், சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டிங். ஐஎன்றது சர்க்யூட் பிரேக்கரோட கெப்பாசிட்டி குறிக்கும். அந்த கெப்பாசிட்டியில இந்த கண்டினியூஸ் ரேட்டிங் ஐஆர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது 20 to 100% வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். லோடுக்கு ஏற்ற மாதிரி, கனெக்டர் லோடுக்கு ஏற்ற மாதிரி. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங் டைம் டிலேன்னு ஒரு செட்டிங் இருக்கு சர்க்யூட் பிரேக்கர். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க வந்து மோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வரும். ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வரும்போது மோட்டர் ட்ரிப் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு டைம் டிலே தேவைப்படுது இல்லையா? அந்த டிலேவை தான் வந்து இதை குறிக்குது. அந்த லாங் டைம் டிலே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாவது 2.2 to 27 செகண்ட்ஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா at 6 times the continuous amp setting. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் பிக்கப்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர்ல எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது கரண்ட், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் அந்த ஃபால்ட் கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இதை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? அதுக்கான செட்டிங் தான் இது. ஸோ இதனால உங்களுக்கு தேவையில்லாம அப்ஸ்ட்ரீம் டிவைஸ்லாம் வந்து ட்ரிப் பண்ணாம பார்த்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் இது முக்கியமாக தேவைப்படுது. இந்த ஷார்ட் டைம் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 10 times தி ட்ரிப் யூனிட் ஆம்பியர் செட்டிங் வந்து வைக்கலாம். நீங்கள் ஐஆர்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ரேட்டிங்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 10 amp செட்டிங்கை வந்து இது வைக்க முடியும். அடுத்த செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பிக்கப், அதாவது உடனே ட்ரிப் பண்ணி ஒன்று எந்த டிலேவும் இல்லாமல் அப்படின்னா இந்த செட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கண்டினியூஸ் கரண்ட் ஆம்பியர் செட்டிங் இதுல ஐஆர் இவ்வளோ தான் கரண்ட் தாங்கும்ல சர்க்யூட் பிரேக்கர். அதுக்கு மேலே வந்து போகாமல் தடுக்கணும்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம். அதாவது 2 மடங்குலேருந்து 40 மடங்கு வரைக்கும் நீங்கள் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். ஐஆர் வேல்யூலேருந்து 2 மடங்குலேருந்து 40 மடங்கு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வைக்கும்போது நீங்கள் 4 times வச்சிங்கன்னா எந்த டிலேவும் இல்லாமல் அந்த கரண்ட் ரீச் ஆகும்போது டக்குன்னு ட்ரிப் பண்ணி விட்டுணும். ஓகே, அடுத்தது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபால்ட் பிக்கப் செட்டிங். இது சர்க்யூட் பிரேக்கர்ல எது கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது கிரவுண்ட் ஃபால்ட் ஆச்சுன்னா உடனே சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விடுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு செட்டிங். இந்த செட்டிங் பாத்தீங்கன்னா 20 to 70% ஆஃப் மேக்ஸிமம் பிரேக்கர் செட்டிங் நம்ம வந்து இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கிரவுண்ட் ஃபால்ட் பிக்கப்ல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் டிவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 0.1 செகண்ட், 0.2 செகண்ட் அண்ட் 0.4 செகண்ட். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டைம் டிலே தான். ஏதாவது கிரவுண்ட் ஃபால்ட் அக்கர் ஆகுது, அப்போ வந்து ஒரு 0.1 செகண்ட் மட்டும் கொடுக்குது. சில டைம்ல டக்குன்னு வந்து போயிடும் இல்லையா? அப்போ வந்து ட்ரிப் ஆகாம தடுத்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்கை யூஸ் பண்றாங்க. ஓகே, அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. ஃபர்தரா நம்ம இன்னும் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்துல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.